Assalamualaikum. Hello everyone. I am Asma from ASMA'S kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஷவர்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கும்போதே கடையில் வாங்கின மாதிரி இருக்கல, இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டோ ரெடி பண்ணிக்கலாம். டோ ரெடி பண்ணுறதுக்காக 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன், சுகர் 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், ட்ரை ஈஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டோவுக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரை ஈஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணால் தான் நம்மளுடைய மாவு நல்லா சாஃப்டாக பிஸா டோ மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கலாம். அதில் மைதா, அப்புறம் சுகர், சால்ட்டு, ட்ரை ஈஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ட்ரை ஈஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டும் இருக்குது, ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பிஸா டோ மாதிரியே தான் நம்ம ஷவர்மாக்கு ரொட்டி செய்ய போகிறோம். இந்த டோ வச்சு நம்ம பிஸாவும் மேக் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும், ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, கை வச்சா கொஞ்சம் சூடாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வரும் நம்ம டோ. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி டோ ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸா டோ ரெடி பண்ணுறதுக்கு சரியான மெஷர்மெண்ட்டும் கரெக்டான ஒரு ரெசிபி வராது. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக நான் எப்படி ட்ரை பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா மொத்தமாகவும் நான் தண்ணி ஆட் பண்ணலை, கொஞ்சமாக எடுத்து ஸ்பூன்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாகவும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப ஸ்டிக்கி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இந்த டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இதை நம்ம தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். ரொம்ப போட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப ஹார்ஷாலாம் பிசையணும்னு அவசியம் கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கையாலேயே நல்லா வாஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சாச்சு. வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை மூடி வச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். 2 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இது நல்லா உப்பி பொங்கி வந்திருக்கும். நல்லா புளிச்ச மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிஸாவும் சூப்பராக வரும், ஷவர்மாவோட சப்பாத்தியும் சூப்பராக வரும். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி உப்பி வரலன்னா நம்மளுடைய ட்ரை ஈஸ்ட்டு ரொம்ப எக்ஸ்பயர் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ட்ரை மைதா ஆட் பண்ணி இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், உங்கள் ஹேண்டில் அப்படியே இதை ஒட்டிக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி இதை ஒரு நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது மைதா ஆட் பண்ணும்போது பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இது ஒரு போர்டில் சப்பாத்தி கட்டையில் போட்டு நம்ம பெரட்டி எடுத்துடலாம். இந்த சப்பாத்தி கட்டையில் போட்டு இதை டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நீங்கள் இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். நீங்கள் எதுக்கு மேலே இதை வச்சாலும் அதில் கொஞ்சமாக நீங்கள் மைதா டஸ்ட் பண்ணி தான் நீங்கள் மாவு வைக்கணும். இல்லைனா ரொம்ப கீழே அப்படியே பிடிச்சிரும். அந்தளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும் இது. நீங்கள் எவ்வளோ தான் மைதா ஆட் பண்ணாலும் இது போக போக ஸ்டிக்கியாகவே ஆகிட்ருக்கும். பட் நீங்கள் அதே ஸ்டேஜ்லேயும் நீங்கள் மைதா போட்டுகிட்டே இருக்கணும். இந்த டோ வச்சு தான் நம்ம எப்போவுமே பீஸாவும் செய்வோம். ஸோ பீஸா செய்கிறதுக்கும் இது பர்ஃபெக்டான ஒரு டோ. இப்போ நான் டிவைட் பண்ணிக்கிறேன். எங்ககிட்ட எவ்வளோ மாவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பீசஸ் போட்டுக்கணும். ஸோ நான் 1/4 கிலோ எடுத்ததுனால ஸோ கரெக்டாக 6 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோவில் செய்கிறீங்க இல்லை 200 கிராமில் செய்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம். ஸோ மைதா டஸ்ட் பண்ணி இப்போ நான் ஒரு ரோலாக எடுத்து
இதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஷவர்மாவோட ரொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக. இப்போ நம்ம வந்து இதை ஒரு தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து 2 பக்கமும் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை குக் பண்ணும்போது நமக்கு ஆயிலோ இல்லை கீ பட்டர் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட்டு அந்த ஹீட்லேயே வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம், இது சூப்பராக பேக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய ஷவர்மா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ரொட்டி நம்ம ரெடி பண்ணிட்டாலே போதும், மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த டோ ரெடி பண்ணி இதை சப்பாத்தி போடுற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். பட் அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சப்பாத்தி, பட் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிடும்போது. பார்த்திங்கன்னா ஆயிலே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா நம்மளுடைய சப்பாத்தி. ஸோ இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கிறேன் ஷவர்மாவோட. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சப்பாத்தியெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் இது வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். 15 மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து நம்ம சிக்கன் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இது வெந்துருச்சான்றது கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்படி கட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கணும். ஸோ நம்மளுடைய சிக்கன் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சிடலாம். இப்போது சாலட்டில் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம், ஆனியன், கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பிஸா சாஸ் ஒன்று எடுத்திருக்கேன், மயோனீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடேபிள் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுடைய ஷவர்மா ரொட்டியும் ரெடியாக இருக்குது. பட்டர் ஒரு க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து பீசஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்படி பெருசாக வச்சா நல்லா இருக்காது ஷவர்மாக்கு. ஸோ ஷாப்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி உள்ளே வச்சு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப சூடாக இருக்குது. இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷவர்மா ரொட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பிஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மயோனீஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மயோனீஸ் பார்த்திங்கன்னா நான் கார்லிக் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அது அவ்வளோவா ஸ்பைசஸ்லாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரைடு சிக்கன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாலட் வச்சிடலாம். ஆனியன், அப்புறம் கேப்சிகம், கேரட் எடுத்துருக்கேன். நல்லா தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கடிப்படும்போது இது வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக வேண்டாம். கேரட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக மயோனீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டூத்பிக் இதை சென்டரில் வந்து வச்சிடலாம். ஸோ நம்மளுடைய ஷவர்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பார்க்கும்போது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து டோ ரெடி பண்ணி சப்பாத்தி போடுறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே வீடியோ இது பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே ஸ்லோவாக எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெசிபி போஸ்ட் போடும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கும் இந்த ஷவர்மா ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் கமல்நாத், யூடியூப் சக்தி, ஸ்வீட்டி இவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பிரகதீஷ் அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். பாய் பாய்.